அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் சனு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மகாபாரதத்தில் நம்ம சபா பருவம் பார்த்துட்டு வர்றோம். ஆதி பருவம் ஏற்கனவே பார்க்காதவங்க பார்த்து முடிச்சிருங்க, ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும். இப்போ சபா பருவத்தில் பகுதி 12 பார்க்குறோம். கர்ணன் துச்சாதனிடம் கூறியதை கேட்ட அர்ஜுனன் கர்ணன் மேல் கோபம் கொண்டு தக்க நேரம் வருகின்ற பொழுது உன்னை கொல்வேன் என்று விரதம் எடுக்கிறேன் என்றான். அதே சமயத்தில் சகாதேவன் சகுனியை கொல்வேன்னு விரதம் கொள்கிறேன்னு சொல்கிறான். யுதிஷ்டிரன் அர்ஜுனனையும் சகாதேவனையும் சமாதானப்படுத்துகிறான். கௌரவர்கள் போட்டிருந்த கேடு நிறைந்த திட்டங்கள்லேருந்து தன்னை காப்பாற்ற வேண்டும்னு திரௌபதி திருதராஷ்டிரனிடம் வேண்டா. துரோணரும் விதுரரும் மற்றும் சிலரும் அவருடைய பரிதாபகரமான வேண்டுதலுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இதை கேட்ட திருதராஷ்டிரர் மகளை என்று திரௌபதி பார்த்து அழைத்து தன்னுடைய புதல்வர்களாகிய துரியோதனனும் துச்சாதனனும் வரம்பு மீறி நடந்து கொண்டது குறித்து நான் ஆட்சேபம் தெரிவிக்கிறேன் என்று கூறினார். அதை கேட்ட திரௌபதி தன் தம்பி மகன்களையே இந்த அவையில் அடிமையாக்கி நிற்க செய்துட்டு அவர்கள் மனைவியை மட்டும் மகளேன்னு அழைப்பது முரணாய் இல்லையா தங்களுக்குன்னு கேட்குறா. கணவரின் பெரியப்பாவை நான் மன்னிக்கலாம், ஆனால் பெண்மையை அவமதித்த இந்த அவையோட மன்னவரை பெண்மையின் சார்பில் நான் எப்படி மன்னிக்க முடியும்? இந்த அஸ்தினாபுரத்தோட ஒவ்வொரு பெண்ணும் மன்னித்தாலும் இந்த பரந்த பூமியில் இருக்கிற மற்ற பெண்கள் அவர்களால் உருவாக்கப்படும் சந்ததிகளும் இதை மன்னிக்குமான்னு கேட்குறா. மன்னர் திருதராஷ்டிரரும் மற்றவர்களும் வாயை மூடி மௌனமாக இருக்கிறாங்க. முதல்ல யுதிஷ்டர் மனைவியை இழந்து அதன் பிறகு தன்னை இழந்தாரா? இல்லை. ஆகவே என் மீது அவருக்கு என்ன உரிமை இருக்க முடியும்? ஆக நான் சுதந்திரமானவள் என்பதை அரசர் அறிவிக்கட்டும்னு சொல்கிறா. திரௌபதி சுதந்திரமானவள்னு திருதராஷ்டிரன் அறிவிக்கிறாரு. அதுக்கு திரௌபதி, பாண்டவர்கள் 5 அன்புக்கு மட்டுமே நான் அடிமை, மற்றபடி நான் சுதந்திரமானவள் என்பதை இந்த சபையில் உள்ள எல்லாரும் அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறா. பிறகு மன்னரே, நான் அடிமை அல்ல, என்னை அடிமைப்படுத்த நினைக்கும் கௌரவர்களுடன் ஒரு முறை அல்ல 2 முறை பணையம் வைத்தாட அனுமதி தாருங்கள்னு சொல்கிறா. அதுக்கு திருதராஷ்டிரரின் மனைவி காந்தாரி, மகளே, நீயும் தவறு செய்ய போகிறாயா? சூதை சூதால் வெல்ல முடியுமா? அரசவையை சூதாட்ட களமாக்க பெண்ணான நீயும் ஆக்க முடியலாமா? உன்னை தடுக்க வேண்டும்னு எனக்கு தோன்றலை, ஆனால் இதை தவிர்க்கலாமேன்னு எண்ணுறேன். கொஞ்சம் யோசி மகளேன்னு சொல்கிறா. அதுக்கு திரௌபதி, சூதை இந்த மாதால வெல்ல முடியும்னு அனைவருக்கும் நிச்சயம் உணர்த்துவேன்னு சொல்கிறா. திருதராஷ்டிரர் திரௌபதிக்கு அனுமதி கொடுக்குறாரு. கர்ணன் துரியோதனனிடம், நண்பா, மாமா பக்கத்தில் இருக்க ஜெயம் நமக்கு தான், அடிமை இல்லை என இவள் வாக்கு சாதுரியத்தால் மன்னரை சொல்ல வச்சுட்டா. நாமும் ஒரு முறை 2 முறை ஆடி இவள் அடிமைன்னு ஊரறிய செய்யலான்னு சொல்கிறான். சகுனி, துரியோதனன், துச்சாதனன் எல்லாரும் கோஷமாக ஆட்டத்துக்கு நாங்கள் தயார்னு கூறுறாங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.